இந்த மசாலா பொருட்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் நிறைய நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்குறோம். ஆனால் மசாலா பொருட்கள் இந்த கரம் மசாலாலாம் அரைக்கும்போது இந்த வாசனை பொருட்கள் சேர்த்து நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? இதில் ஒவ்வொன்றுமே இது வாசனைக்காக போடுறது, இது பிரியாணிக்கு போடுறது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த பிரியாணியில் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மசாலா பொருள், அதில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைய வெளிநாடுகள் எல்லாமே நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பைஸ் இதில் ஒரு கண்ணாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ஸ்பைஸ்னால் இது வந்து தக்கோலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. தக்கோலம் வந்து இதய தசைகளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுடைய தமரக நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, இதயம் வலிமையாக இருப்பதற்கு நமக்கு தக்கோலம் பயன்படுது. இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து லேசாக வறுத்து கொரகொரப்பாக டீ பொடி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு டெய்லி காலையில் ரெகுலராக குடிங்க. ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அப்நார்மல் இசிஜின்னு வந்துடுச்சு டாக்டர், இசிஜி எடுத்து பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டிங்கன்னா பயமே வேண்டாம். உங்களுடைய ஹார்ட் வேவ்ஸ் ரித்தம், ஹார்ட் பீட்டோட ரித்தம் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு, அது சரி பண்ணுறதுக்கு தான் இந்த டீ நம்ம குடிக்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த மசாலா பொருட்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் நிறைய நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்குறோம். ஆனால் மசாலா பொருட்கள் இந்த கரம் மசாலாலாம் அரைக்கும்போது இந்த வாசனை பொருட்கள் சேர்த்து நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? இதில் ஒவ்வொன்றுமே இது வாசனைக்காக போடுறது, இது பிரியாணிக்கு போடுறது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த பிரியாணியில் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மசாலா பொருள், அதில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இன்றைக்கி வெளிநாடுகள் எல்லாமே நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பைஸ் இதில் ஒரு கண்ணாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ஸ்பைஸ்னால் இதுதாங்க. அதுதான் ஸ்டார் அனைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அன்னாச்சி பூ, நட்சத்திர பூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இதுதான் ஸ்டார் அனைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது வந்து தக்கோலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. தக்கோலம் வந்து இதய தசைகளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுடைய தமரக நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, இதயம் வலிமையாக இருப்பதற்கு நமக்கு தக்கோலம் பயன்படுது. இந்த அன்னாச்சி பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டார் அனீஸை எப்படிங்க இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ளூ காய்ச்சல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃப்ளூ காய்ச்சல் நமக்கு சரியாகிறதுக்கு இதுக்கு செய்யக்கூடிய மருந்துகளில் நிறைய இந்த டாமிஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளூ தொடர்பான அதில் வரக்கூடிய இந்த வைரல் ஃபீவராக இருக்கட்டும், சிக்கன்குனியாவாக இருக்கட்டும், ஃப்ளூ காய்ச்சல் குறையாமல் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இதிலேருந்து தான் எடுக்கிறாங்க. சிக்கிமிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆசிட்லேருந்து பிரித்தெடுத்து மருந்தாக செய்து தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஃப்ளூ காய்ச்சலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய நாட்டில் மெயினாக இந்த அருணாச்சல பிரதேசத்தில் அதிகமாக இது கிடைக்குதுங்க, ஸ்டார் அனீஸ். நம்ம என்ன பண்ணுவோம், பிரியாணியில் பார்த்தா எடுத்து ஓரமாக வச்சுட்டு பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடும். அதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த அன்னாச்சி பூவோட மருத்துவ குணங்கள், அதாவது மிரள வைக்கும் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. இதை எப்படிங்க செய்யலாம்? அந்த தமரக நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம் நிறைய பேருக்கு கார்டியோமெகாலின்னு சொல்லுவோம். கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கும். ஸோ ஹார்ட்டில் மிட்ரல் வேல்வ் ப்ரொலாப்ஸ் இருக்கும். ஸோ ஹார்ட் பீட்டே குறையுது, டேக்கிகார்டியா இருக்குது, பால்பிட்டேஷன் இருக்குது, மைல்டாக ஒரு செஸ்ட் பெயின் லெஃப்ட் சைடில் இருந்துக்கிட்டே இருக்குது டாக்டர். இதுக்கெல்லாம் இதயத்தை வலிமைப்படுத்துவதற்கான முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இந்த ஸ்டார் அனீஸ், இந்த அன்னாச்சி பூவில் நமக்கு இருக்குங்க. ஸோ இதை என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினம்தோறும் குடிநீராக நீங்கள் குடிக்கலாம். ஸோ காலையில் எந்திரிச்சு இந்த அன்னாச்சி பூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஒரு 50 கிராம் 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட சேர்க்கக்கூடிய மூலிகைகளும் நான் சொல்கிறேன். என்னென்னா, திப்பிலி ரொம்ப முக்கியமானது, நல்ல உஷ்ண வீரியம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த அன்னாச்சி பூ, இந்த ஸ்டார் அனீஸ் வந்து 100 கிராம்னா திப்பிலி 20 கிராம் எடுத்துக்கோங்க. 20 கிராம் என்ன எடுக்கணும்னா ஏலக்காய். ஸோ ஏலக்காய் 20 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா காட்டு சீரகம் அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு விஷயம், சீரகத்தோட ஒரு வகை காட்டு சீரகம் 20 கிராம். ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து லேசாக வறுத்து கொரகொரப்பாக டீ பொடி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு டெய்லி காலையில் ரெகுலராக குடிங்க.
ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அப்நார்மல் இசிஜின்னு வந்துச்சு டாக்டர், இசிஜி எடுத்து பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டிங்கன்னா பயமே வேண்டாம். உங்களுடைய ஹார்ட் வேவ்ஸ் ரித்தம், ஹார்ட் பீட்டோட ரித்தம் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு அது சரி பண்ணுறதுக்கு தான் இந்த டீ நம்ம குடிக்க போகிறோம். அப்போது இதயத்திற்கு ரொம்ப முக்கியமானது. இதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி இந்த டீயை குடிச்சிக்கோங்க. காலையில் டெய்லி இதை குடித்தாவே போதுங்க. உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் நமக்கு செக்ரேட் ஆகும். எப்போவுமே கடுகடுன்னு இருக்கிறது, மெனோபாஸ் டைம்லாம் சொல்லவே வேண்டாங்க. லேடிஸ்க்கு வந்து அந்த மூட் ஸ்விங் இருந்துக்கிட்டே இருக்கும். டாக்டர் எனக்கே தெரியுது, திடீர்னு நான் வீட்டில் வந்து பசங்கக்கிட்ட நார்மலாக பேசுகிறேன், திடீர்னு கோவப்படுறேன், டென்ஷன் ஆகுது, யாராவது பார்த்தா கடிச்சு கொதறணும் போலன்னு இருக்குது, சில டைம் நான் ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த மாதிரி மூட் ஸ்விங்கை வந்து சரி பண்ணுறதுக்கு ஓசிடி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதனால் ரொம்ப அவதிப்படுவீங்க. ஓசிடி இதை சரி பண்ணுறதுக்கும், இதற்கு வந்து அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கும், மூட் ஸ்விங்கை குறைக்கிறதுக்கும் இந்த ஸ்டார் அனீஸ், இந்த அன்னாச்சி பூவோட டீயை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். தேவையில்லாத கொழுப்பு கரைந்து வெளியேறணுமா, ஒரு 30 நாள் முன்னாடி என்ன போன மாதம் பார்த்தா நல்லா குண்டாக இருந்தால் இப்போ கொஞ்சம் இளைச்ச மாதிரி தெரியுற அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்கணும். ஆனால் அதே டைம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த டீயை நீங்கள் குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி இருக்கிறவங்க, இந்த தக்கோலம் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் கல்லீரல் நோய்க்கு நமக்கு பயன்படுது. அது வலப்பாட்டீரல் அப்படின்னு சொல்லுவோம், கல்லீரல் சித்த மருத்துவத்தில். இந்த லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதற்காகவும் இந்த தக்கோலம் நமக்கு சேருது. முக்கியமாக அந்த பிபி, பிளட் ப்ரெஷரை நமக்கு குறைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மருந்து. அதாவது வெண்தாமரை அப்படின்ற ஒரு தாமரை மலர் இருக்குது இல்லைங்களா, சூரணமாக நமக்கு சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸ்பெஷலாக இது எதுக்குன்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷரை குறைக்கிறது. வெண்தாமரை சூரணத்தில் முக்கியமாக இந்த தக்கோலம் சேருது. தக்கோலம் சேர்த்து செய்யக்கூடிய இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ பிளட் ப்ரெஷரை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ரத்த நாளங்களில் அடைப்பை சரி செய்கிறதுக்கும், இன்னைக்கு வெரிகோஸ் வெயின்லாம் நீங்கள் நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா, இந்த வெரிகோஸ் வெயின் சரியாகிறதுக்கும், ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக இருப்பதற்கு தக்கோலம் இது வந்து பயன்படுதுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளேவனாய்ட்ஸாக இருக்கட்டும், இந்த கெமிக்கல் காம்போசிஷனாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை பார்த்தா விட்டுறாதீங்க. இந்த டீயை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும், இதயம் ஆரோக்கியமாக நலமாக இருப்பதற்கும், கல்லீரல் பலப்படுவதற்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி, கழிவுகள்னாவே இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளும் தான், கற்கள் வெளியேறுவதற்கும் இந்த தக்கோலும் நமக்கு பயன்படுது. ஸோ முக்கியமான ஒரு டீயை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யார் யார் ட்ரை பண்ணிங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.